ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். அன்றைக்கி காலையில் எழுந்தோடனே கேமராவை எடுத்துட்டேங்க. ஏன் கேமராவை எடுத்தேன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஜன்னலில் எழுந்தோடனே பார்க்கும்போது நிறைய குட்டி குருவியாக உட்காந்துருந்தது. அதில் இந்த 2 மட்டும் பக்கத்தில் உட்காந்து ரொம்ப கொஞ்சிக்கிட்டே இருந்தாங்க. 2 பேருமே பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அதுவுமே என்ன பார்க்குற மாதிரியே பார்த்துட்டு இருந்தது. நான் கேமராவை சத்தமே இல்லாமல் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். அது அவ்வளோ அழகாக 2மே பக்கத்துலேயே உட்காந்துருந்ததுங்க. ரொம்ப நேரம் பறக்கவே இல்லை. ரொம்ப நேரம் நான் அப்படியே வச்சு ஷூட் பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த பக்கம் ஜன்னலையும் நிறைய குட்டி குட்டியாக பறவைகள் உட்காந்துருந்தது. காலையில் இன்றைக்கி எழுந்த உடனே முதல் வேலையாக நான் செஞ்ச வேலை வந்து ஃபுல்லாக கவுண்டர் டாப் ஃபுல்லாமே டீப் க்ளீன் பண்ணிட்டேங்க. ஏன்னா எண்ணெய் பிஸ்கா ஆகிடும். வீக்லி ஒன்ஸ் நான் எப்போயுமே ரெகுலராக பண்ணுறது தான். ஃபுல்லாமே விம்மு போட்டு கவுண்டர் டாப்பு, அடுப்பு எல்லாத்தையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து குக் பண்ண ஆரம்பிக்கிறதுக்காக அந்த காய வச்சுட்டு அந்த கம்பி எல்லாத்தையுமே எடுத்து ஃபிட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு கவுண்டர் டாப் க்ளீனிங் வேணும்னா உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேங்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், கிச்சன் ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் ஆகிடுச்சு. காலையில் கவுண்டர் டாப் ஃபுல்லாமே க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அடுத்த வேலையாக மாவரைக்கிறதுங்க. கிரைண்டரில் போட்டு விட்டுட்டோன்னா நம்ம டிஃபன் செய்கிறதுக்குள்ளே அந்த வேலையும் நம்மளுக்கு முடிஞ்ச மாதிரி இருக்கும். அரிசி, உளுந்து, வெந்தயம் வந்து கொஞ்சமாக போட்டிருக்கேன். அரிசியும் உளுந்தும் சேர்த்தே போட்டிருக்கேன். 4 கப் ரைஸ், 1 கப் வந்து உளுந்து. இந்த ரேஷியோவில் தான் நான் வந்து ஊற வச்சுருக்கேங்க. இது அவ்வளோத்தையும் மொத்தமாக ஒன்றாவே நான் போட்டு அரைச்சிருவேன். இட்லி வந்து செம சூப்பராக இருக்கும், நல்ல சாஃப்டாக வரும். உங்களுக்கு அந்த வீடியோ வேணுனாலும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த பாத்திரம்லாம் எடுத்து வைக்கணும். மார்னிங் கொஞ்சமாக இஞ்சி டீ வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் டிஃபன் வேலையை ஆரம்பிச்சிடலாங்க. கொஞ்சமாக இஞ்சி தட்டி போட்டு டீ தூள் போட்டிருக்கேன். இது கொதிச்சதுக்கப்புறமா பாலை வந்து அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இஞ்சி டீ வந்து நல்ல கொஞ்சம் இப்போ மழை பெய்யுது இல்லையா, அதனால் இஞ்சி டீ வந்து குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். கிளைமேட்டும் இப்போ நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. மார்னிங் டிஃபன் வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து சாம்பார் வச்சிடலாங்க. சாம்பார் வச்சுக்கிட்டே நம்ம பொங்கலும் சைடில் ரெடி பண்ணிடலாம். ஒரு வேலை செய்யும் போதே இன்னொரு வேலையும் சேர்த்து செஞ்சிட்டோம்னா டக்குன்னு நம்மளுக்கு குயிக்காக எல்லா வேலையும் முடிஞ்சிடும். காயெல்லாம் எடுத்து வச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். சாம்பாருக்கு எப்பயுமே இந்த சின்ன வெங்காயம் தாங்க டேஸ்ட்டு. நல்லா முழுசாக போடணும். சாம்பார் இருக்க சின்ன வெங்காயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனியனை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். நான் எப்பயுமே சாம்பார் வைக்கிறதா இருந்தால் குக்கரை ஸ்டவ்வை ஆன் பண்ணி வச்சுக்குவேங்க ரெடியாக. அந்த மாதிரி ஒன்றா கட் பண்ணி போட்டுகிட்டே இருப்பேன். இப்போ ஆனியன் கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெருங்காயம் சேர்த்து இந்த ஆனியனோடையே சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். அந்த பெருங்காயம் எண்ணெயில் வதங்கினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஆனியன் வதங்குறதுக்குள்ளே நான் தக்காளி கட் பண்ணிக்குவேங்க. தக்காளி வதங்குறதுக்குள்ளே அடுத்து காய் கட் பண்ணிக்குவேன். இந்த மாதிரி நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வேலை பார்க்கும்போது எனக்கு வேலை குயிக்காக முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். தக்காளி சாம்பார் தாங்க இன்றைக்கி. புளி இல்லாத தக்காளி சாம்பார். தக்காளி வந்து பெருசாக இருந்ததுனால ஒரு 3 தக்காளி நான் எடுத்திருக்கேன். காய் வந்து அவரைக்காய், முள்ளங்கி, கேரட், உருளைக்கிழங்கு. தக்காளி வந்து நல்லா மசியட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இந்த காயை வந்து நம்ம அந்த குக்கரில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் காய் வந்து வதங்கட்டும். அப்படி வதக்கி விட்டால் தான் சாம்பார் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். காய் வந்து நல்லா வதக்கிக்கலாம். அந்த காய் வதங்குறதுக்குள்ளே சைட் பை சைட் நம்ம பொங்கலும் டக்குன்னு வச்சிடலாங்க. இஞ்சியை வந்து நல்லா பொடுசாக கட் பண்ணிகிட்ருக்கேன். பொங்கலுக்கு வந்து இஞ்சி இல்லாமல் பொங்கல் வந்து அது சொல்ல முடியாது பொங்கல்னே. இஞ்சியோட ஃப்ளேவர் தாங்க பொங்கலில் அப்படியே ஸ்மெல் வெளியே வரைக்கும் வருங்க. நல்லா எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு இஞ்சியை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அரிசி வந்து ஏற்கனவே 1 கப் அரிசிக்கு 1/2 கப் பாசி பருப்பு போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊறிட்டுருக்கு. இப்போ இஞ்சியை வந்து நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு கொஞ்சமாக கடுகு, உளுந்தம்பருப்பு, அடுத்து ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். பொங்கலில் மிளகு போட்டோன்னா எங்கடா மிளகு இருக்குது அப்படின்னு குட்டீஸ் எல்லாம் அதை தேடி எடுத்து வெளியே போட்டுருவாங்க. அதனால் அந்த மாதிரி போடாதீங்க. நல்லா ஒன்றும் பாதியமாக இடித்து போடுங்களேன். அதை எடுத்து வெளியே போட முடியாது. நல்லா பொங்கலோடு சேர்த்து சாப்பிட்ருவாங்க. இப்போ கொஞ்சமாக வத்தல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரிசியும் பருப்பும் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, கருவேப்பிலை இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி போடலை. இல்லை, அரிசியும் பருப்பும் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை அப்படியே இதில் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக நெய் விட்டுடலாம். அவ்வளோதான், மூடி வச்சிட்டா பொங்கல் ரெடி ஆயிரும். இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் உதிராக இருக்கிற மாதிரி தான் வச்சுருக்கேன். அதனால் ஒரு 5 கப்பு தாங்க வச்சுருக்கேன்.
5½ கப் ஊற்றணுன்னா இன்னும் கொஞ்சம் குலைவாக வரும் இந்த அரிசி. நான் கொஞ்சம் உதிராக வேணுன்றதுனால நான் அந்த மாதிரி வச்சுருக்கேன். உங்களுக்கு இன்னும் குலைவாக வேணும்னா நீங்கள் 5½ கப் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து சாம்பார் பொடி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஒரு 2½ ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டிருக்கேன். வதக்குனதுக்கப்புறம் பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வந்து 1 பார்ட் சாம்பார்னே சொல்லலாங்க. 1 பார்ட் புளி இல்லாத சாம்பார்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம். ரொம்ப சிம்பிள் வைக்கிறது. சட்னி செய்கிற நேரம் கூட இதுக்கு ஆகாது. டக்குன்னு நம்ம காய் வதக்கிட்டு அப்படியே பருப்பு போட்டு குக்கரில் மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், தண்ணி சேர்த்து மூடி வச்சாச்சு. இது வந்து ஆனியன் வடைக்காக நல்ல நீல வாக்கில் பொடுசாக கட் பண்ணி பஜ்ஜி மாவு சேர்த்து 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப தண்ணி தெளிச்சிட்டா நல்லா இருக்காது. சரி, அப்படியே அதை ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து தேங்காய் சட்னிக்கு அரைச்சிடலாம். சாம்பார் ரெடி ஆகிட்டுருக்கு. தேங்காய் சட்னியும் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வடை போட்டோன்னா எல்லா வேலையும் முடிஞ்சிடும். இப்போ பொரிகடலை வெள்ளைப்பொடியெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ வந்து வடை போடுறதுக்கும் எண்ணெய் வந்து சூடாகிட்டுருக்கு. பாருங்களேன், அதில் மாவு வந்து ஒட்டியும் ஒட்டாமல் இருக்கணும் ஆனியனில். அப்போ தான் வடை வந்து கிறிஸ்பியாக இருக்கும். நிறைய மாவு போட்டோம்னா அது ஒரு மாதிரி போண்டா மாதிரி கட்டியாக இருக்குங்க, வடைக்குள்ளே நல்லாவே இருக்காது. அந்த மாதிரி குட்டியோண்டு நம்ம எடுத்து போடும்போது அப்படி தகடாக போடணும். ரொம்ப உருட்டியும் போடக்கூடாது. நல்லா அப்படி தட்டி சப்புன்னு தகடு மாதிரி போடணும். இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் அது ஆனியன் நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்கும். சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு தாளித்து ஊற்றிட்டா சாம்பார் ரெடி ஆகிடும். இந்த பக்கம் வடையும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி கிறிஸ்பியாக வந்திருக்குன்ட்டு. நம்ம நிறைய மாவு போட்டுட்டோம்னா அது வந்து நல்லாவே இருக்காது. நான் சொன்னேன் இல்லையா, பொங்கல் வந்து லைட்டாக உதிராக வேணுன்றதுனால லைட்டாக அந்த அரிசி தெரிகிற மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். இன்றைக்கி ரொம்ப குலைய விடலை. மார்னிங் டிஃபன் வந்து இன்றைக்கி பொங்கலும் சாம்பார் வெங்காய வடை. இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. இப்போ டைம் வந்து 11:30 ஆகுது. நல்லா இன்றைக்கி கிளைமேட் சூப்பராக இருந்ததுங்க. காலையிலேயே சாம்பார் வச்சாச்சு இல்லையா. லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி அவரைக்காய் பொரியல் தான் செய்ய போகிறேன். சாம்பாருக்கும் அவரைக்காய் பொரியலுக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். சாதம் வந்து அரிசி ஊற வச்சுருக்கேன். அவரைக்காய் வந்து நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவரைக்காயில் வந்து 2 பக்கமும் கொஞ்சம் நார் மாதிரி இருக்குங்க. அந்த நாரை எடுத்துட்டோன்னா தான் பொரியல் வந்து நல்லாயிருக்கும். நான் வந்து பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன், எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நாரை எடுத்துகிட்டு செய்யும்போது தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப பிஞ்சு காயில் நார் வந்து இருக்காது. கொஞ்சம் பெரிய காயில் தான் அந்த நார் வந்து இருக்கும். இந்த பார்த்தீங்களா, அது மாதிரி தான். இந்த நாரை எடுத்துட்டு நல்லா பொடுசாக கட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி நீல வாக்கில் அப்படி பொடுசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைஸ் இருக்கணும். ரொம்ப பொடுசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது. பொரியலுக்கு வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடுசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்தம்பருப்பு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம காய் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ காயை சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் தண்ணி எதுவுமே ஊற்றாமல் அப்படியே நம்ம வதக்கி எடுத்துடலாங்க. இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செய்கிறது. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வதக்கிடலாம். தண்ணியெல்லாம் எதுவுமே தெளிக்க மாட்டேன், இந்த மாதிரியே வதக்கி விட்டுருவேன். நல்லா வதக்கினதுக்கப்புறம் அப்படியே ஒரு மூடியை போட்டு அப்படியே ஒரு மூடி வச்சிடலாம். ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். ரைஸ் வந்து இப்போ கழுவி தண்ணி ஊற்றி வச்சிடலாம். இது வந்து வீட்டிலே அரைச்ச மிளகாய் பொடி, கறி மசால் பொடி, ரெண்டுமே நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவேன். இது வந்து மிளகாய் பொடி. கறி மசால் பொடி வந்து மேக்ஸிமம் எல்லா குருமாக்கும், நான்வெஜ் ரெசிபி எல்லாத்துக்குமே நான் சேர்த்துக்குவேங்க. இந்த மாதிரி பொடி அரைச்சி வச்சிட்டோன்னா இதோட லிங்க் வந்து உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கொஞ்சம் சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்து வைக்கணும். இப்போ வந்து வெங்காயம்
பொரியலை வந்து எடுத்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் வேகணும். திருப்பியும் மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம், நம்ம காரத்துக்கு தக்கன நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் சேர்க்குறேன். இன்னும் கொஞ்சம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். நான் எப்பயுமே பொடி போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டோம். ஏன்னா நம்ம தண்ணியே தெளிக்கலை, அதனால் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வதக்கணுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பொடி வந்து இன்னும் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். நல்லா வதக்கி விட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். நல்லா மூடி வச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ பொடியோட வாசனையும் போயிடுச்சு. லாஸ்ட்டாக நம்ம தேங்காய் பூ வந்து துருவி போடணும். அது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக துருவி தேங்காய் துருவலை நம்ம மேலே போட்டுட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷம் அந்த ஹீட்டில் இருந்தால் போதும். நம்ம இறக்கிடலாம். சாம்பாருக்கும் இந்த அவரைக்காவுக்கும் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா துருவிட்டு ஒரு 2 நிமிஷம் தான் அப்படியே வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், அவரைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். சாதமும் விசில் வந்துருச்சு, அதையும் ஆஃப் பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.